يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபித்தோழர்களின் வரலாறு என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நபி தோழர், அதாவது நபி தோழியர் யார் என்று சொன்னால் அஸ்மா பின் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய நபி தோழியருடைய வரலாற்றை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது இஸ்லாத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்மணியாக அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்துல ஒரு 17 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. 18வது நபராக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் யார், அஸ்மா யார் அப்படின்னு நாம் கேட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியாக இருக்கிறார்கள். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2-3 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் ஒருவர்,
இன்னொருவருடைய மகள்தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்லாத்திற்காக ஏராளமான தியாகங்களை இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திருக்கிறார்கள். எப்படி என்றால், வீரத்தை பற்றி பேசணும்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசலாம். தியாகத்தை பற்றி பேசணும்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசலாம். இப்படி பல விஷயங்களை, பல ஒரு படிப்பினை, ஒரு முன்மாதிரியாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய நபி தோழர்கள்லேயே நீண்ட நாள் வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஏறக்குறைய 100 வயது. கேள்வி பின்னாடி கேட்போம், ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது 100 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெண்மணியாக ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கடைசி நபி தோழியர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் என்னெல்லாம் தியாகம் செய்தார்கள்? ஏறக்குறைய 58 ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கென்று சிறப்பான ஒரு பட்டை பேர்னு சொல்லுவோம்ல, பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இவர்களுக்கென்று இரட்டை கச்சுடையால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் எதற்காக வந்தது என்பதை எல்லாம் நாம் இன்னைக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக, அதாவது வரலாறுகள்ல 2 ஹிஜ்ரத்துகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் நபி ஆனது 40 வயதுல, 5 வருடங்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில சில நபித்தோழர்களை, ஏறக்குறைய 100 சில்லற நபித்தோழர்களை அபிசீனியா என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். எதற்காக அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையில. ஏனென்றால் பல நபித்தோழர்கள் கடுமையான பிரச்சனைகளை அந்த மக்கத்து காஃபிர்களால் சந்தித்தார்கள். பல பேர் கொல்லப்பட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் நாமெல்லாம் அறிந்திருக்கலாம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய தந்தை கொல்லப்பட்டார்கள். அப்போ எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காக சில நபித்தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஹிஜ்ரத் என்பது நாம் நினைப்பதை போன்று ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹிஜ்ரத்திற்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தயாராகிறாங்க. நிலைமை என்னவென்று சொன்னால், நபிகளாரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். மக்கத்து காஃபிருடைய சிந்தனை, ரசூலுல்லாவை கொலை செய்தால் இந்த இஸ்லாம் அழிந்துவிடும். ஏறக்குறைய ரசூலுல்லாவை கொலை செய்வதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இதற்கு மேல இங்க இருந்தால் சரியாகாது என்ற நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போறாங்க, தயாராகிறாங்க. இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ரகசியம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், அதற்கு அடுத்தபடியாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்க வைக்கிறாங்க. காஃபிர்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்துடுறாங்க வீட்டை. உள்ள ரசூலுல்லாஹ் தான் தூங்குறாங்க. இன்னைக்கோடு ரசூலுல்லாவை கொலை செய்து விடலாம்னு. ஆனா தூங்குறது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு இரவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு இரவோடு இரவாக தயாராகிறார்கள், பயணம் செய்கிறார்கள். அந்த நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, இளம் வயதுல இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 18 வயது என்று சொல்லலாம், அந்த அளவுல இருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவருக்கும் உணவுகளை ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம கேட்பதற்கு சாதாரணமா இருக்கலாம். பகல் நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அவர்களுக்கு உணவை தயார் செய்து கொண்டு போகக்கூடிய பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. பாலைவன மணல்ல காஃபிர்களுடைய கண்களை மறைத்து கொண்டு போக வேண்டும்.
ஜவுர் என்று சொல்லக்கூடிய அந்த குகையில தங்குகிறார்கள். இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை தயார் செய்யறாங்க. உணவை தயார் செய்யக்கூடிய நேரத்துல உணவை கட்டுவதற்குரிய கயிறு கிடைக்கல. அந்த நேரத்தில் தான், அதாவது இன்னைக்கு நான் ஏற்கனவே பார்த்த தாத்துல் தாக்கைன், அதாவது இரட்டை கச்சொடையால் என்று சொல்லுவது, தன்னுடைய இடுப்புக்கு கீழே கெட்டக்கூடிய கயிற்றை இரண்டாக பிரித்து அதுல ஒன்னை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உணவு பொட்டலத்துல கட்டினார்கள். அதன் காரணத்தினாலதான் இரட்டை கட்டுடையால் அப்படின்னு அவருடைய பெயர் வந்தது, வரலாறுல பெயர் வந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் உணவை தயாரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தயார் செய்து மக்கத்து காஃபிர்களுடைய கண்களில் படாமல் எடுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்கிறாங்க, கொண்டு உணவை கொடுக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் அள்ளி கொண்டு போயிடுறாங்க. இங்க தன்னுடைய தந்தை ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய நேரத்துல ஏறக்குறைய 5000 பொற்காசுகள் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுக்காக பயணம் செய்யறோம், ரொம்ப தேவைகள் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதனால நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாயாரும் அந்த மகளாரும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒத்துக்கிறாங்க, எடுத்துட்டு போங்க, எந்த மறுப்பும் சொல்லல. 5000 பொற்காசுகளை எடுத்து விட்டு செல்கிறார்கள். அந்த நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, அதாவது அஸ்மா அவர்களுடைய பாட்டனார் வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. கண் தெரியாத ஒரு நபராக இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க, அபூபக்கர் எங்க? அவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்கிறாங்க, உங்களுடைய தந்தை எங்க? அப்போ தந்தை போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அபு குவாஃபா என்று சொல்லக்கூடிய அபூபக்கருடைய தந்தை, அவருடைய பாட்டனார் சொல்றாரு, உங்களுக்குன்னு எந்த பொருளாதாரத்தையும் விட்டு வைக்காம எடுத்துட்டு போயிட்டாரா? உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பையில சில கற்களை, அவருக்கு தான் கண்ணு தெரியாதே, கற்களை எடுத்து நிரப்பி விட்டு, இதோ தொட்டு பாருங்க, இவ்வளவு காசுகளை நிரப்பிட்டு தான் என் தந்தை போயிட்டாரு, தந்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு குணம், நற்குணம். எதற்காக? மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வுடைய எதுவுமே இங்க இல்ல, ஆனாலும் சும்மாயாவது இருந்திருக்கலாம். மத்த ஆட்களா இருந்தா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு அப்படி சும்மா உட்காந்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல என் தந்தை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையை எடுத்து காட்டுறாங்க, சில கற்களை வைத்து விட்டு. அப்ப இந்த அளவுக்கு தந்தை விட்டு கொடுக்காமல் உடனே அந்த தன்னுடைய பாட்டனார் உடனே சொல்றாரு, பரவாயில்லையே, அபூபக்கர் உங்களுக்கு நல்லதை செய்துட்டு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு பயணம் தொடர்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் அவர்களும் மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த தகவல்கள் கிடைக்கிறது. அதற்கு பின்னாடி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பல நபி தோழர்களும் எங்க போறாங்க, மதீனாவிற்கு போவதற்கு தயாராகிறார்கள். மதீனாவுக்கு போறதற்கு ஏறக்குறைய 12-13 நாட்கள் ஆகும். பாலைவன மணல், நடைபயணமாக கர்ப்பிணி பெண்ணாக பயணம் செய்தார்கள். சாதாரண விஷயமா நம்ம யோசிக்கலாம், பாலைவன மணல்ல கர்ப்பிணியா இருக்கிற, கர்ப்பிணினா என்ன, 1 மாசம் 2 மாசம் கர்ப்பிணி இல்ல, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த செய்தி வரும் என்று சொன்னால், அவர்கள் அங்க மதீனாவுக்கு போய் சேரக்கூடிய கூஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே பிரசவம் நடந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு கர்ப்பிணியா இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கர்ப்பிணியாகவே பயணத்தை தொடர்கிறார்கள். உணவு சுமக்கணும், இன்ன பிற பொருட்களை அதோடு தன்னுடைய கருவையும் சுமத்தும் கொண்டு அந்த பாலைவன மணல்ல பயணம் செய்தார்கள். மார்க்கத்திற்காக பயணம் செய்தார்கள். பயணம் செய்த உடனே மதீனாவுடைய எல்லைக்கு போன இடத்திலேயே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தையினுடைய பெயர் அப்துல்லா பின் ஜுபைர், அதாவது அவருடைய அஸ்மா அவர்களுடைய கணவருடைய பெயர் ஜுபைர் பின் அவ்வாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். யாருன்னா இவர் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவர். யாரு? அஸ்மா அவர்களுடைய கணவர் ஜுபைர் பின் அவ்வாம். அவருக்கு குழந்தை பிறக்குது. குழந்தையுடைய பெயர் என்னது? அப்துல்லா பின் ஜுபைர். அப்துல்லா அவருடைய பெயர், குழந்தை பேர் என்னது? அப்துல்லா. அப்ப அந்த நேரத்துல குழந்தை பிறக்கிறது. மதீனாவுல என்றான உடனேயே குழந்தை பிறக்கிறது. அதாவது இந்த குழந்தை தான் மதீனாவாசிகளுக்கு மிகப்பெரிய, அதாவது இந்த முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. ஏன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் ஆரம்பத்திலே பேசிக்கிட்டு இருந்தான், இந்த முகமது அவரோடு இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும், அவங்க நாசமா போயிருவாங்க, இவர்களுக்கு குழந்தை பிறக்காது, நாங்க சூனியம் வச்சுட்டோம், இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு
வந்தார்கள். இந்த செய்தி பல நபித்தோழர்களுக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்திச்சு. யூதர்கள் சொல்றான், இதோடு இவர்களுக்கு குழந்தைய பிறக்காது, மதீனாவுக்கு போனா குழந்தைய பிறக்காது, அதோடு நாசமா போயிடுவாங்க. இப்படி யூதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மதீனாவுக்குள் என்றான உடனே இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக நபிகளாருடைய மடியில் தவழ்ந்த குழந்தை என்னுடைய குழந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள், என்னுடைய பிள்ளைக்கு என்னது அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழத்தை வாயில் மென்று அந்த குழந்தையினுடைய வாயில கொடுத்தார்கள். நபிகளா, அதாவது என்னுடைய குழந்தையினுடைய வயிற்றில் முதலாக இறங்கிய உணவு நபிகளாருடைய எச்சில் என்று சொன்னார்கள், உமிழ் நீர் என்று சொன்னார்கள். அப்ப அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கிறது. அப்ப இப்படி வரலாறுகள் நடைபெறுகிறது. நபி தோழர்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கே சந்தோஷம். அந்த குழந்தையே அஸ்மாவுடைய குழந்தை என்பதாக இல்லாமல் ஒட்டுமொத்த நபி தோழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி தந்தை இடத்துல இப்படி நடந்து கொள்கிறார், தந்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு குணம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. பயணம் செய்யறாங்க, குழந்தை பிறக்குது, நல்லபடியா அங்க வாழ்றாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கணவனை பொறுத்த வரைக்கும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் இவர் யார் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன ஜுபைர் பின் அவ்வாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவர். இவரிடத்துல வாழ்க்கையில வறுமை என்றால் அவ்வளவு வறுமை. வறுமைனா மக்காவில் அவர்களே சொல்வார்கள், மக்காவில் இருந்த நேரத்திலும் வறுமை, மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்திலும் வறுமை. அவர்களிடத்துல ஒரு ஆபரணங்கள் நகைகள் கிடையாது, ஒழுங்கான ஆடைகள், சரியான உணவுகள் கூட பல நேரங்களில் இருந்தது கிடையாது. பல நபித்தோழர்கள் வறுமையில வாடினாங்க. அது மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக இவருடைய குடும்பம், அதாவது ஜுபைர் பின் அவ்வாமுடைய குடும்பம் இருக்கிறது. ரொம்ப கடுமையான வறுமை இருக்கிறது. ஆனா மதீனாவில் இருந்து, அதாவது கனிமத்து பொருளாக போர்க்களத்துல சில பொருட்களை கனிமத்து பொருளா, வெற்றி பொருட்களை நபித்தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சிறிய இடத்தை மட்டும் இவருக்கு சொந்தமா இருக்குது. பேரித்த பழம் வளரக்கூடிய ஒரு தோட்டம், ஒரு சின்ன தோட்டம். அதை தாண்டி இவர்களிடத்துல பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் இவர் அதிகமாக மார்க்க விஷயத்தில் ஈடுபடக்கூடியவராக, இபாதத்து விஷயங்களில் ஈடுபடக்கூடியவராக, போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். வறுமையை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த நேரத்தை அதை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதுல மிக அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பேரித்த பழ தோட்டம் ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு மேல, நம்முடைய கணக்குல சொல்லணும்னா ஒரு 6-7 கிலோமீட்டர், மதீனாவில இருந்து 6-7 கிலோமீட்டர் அந்த பாலைவனத்துல நடந்து போய் அந்த பேரித்த பழத்தையும் அதனுடைய கொட்டை இருக்குல்ல, அதனுடைய விதை, அதையும் எடுத்து ஒரு வியாபாரம் அது செய்வாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அதனுடைய பேரித்த பழத்தையும் அதனுடைய விதையையும் அப்படியே, அதனுடைய கொட்டை அப்படியே சுமை தூக்க முடியாமல் சுமந்து கொண்டு வர்றாங்க. ரொம்ப முடியாத இயலாத நிலையில வரக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துல அப்படியே வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அஸ்மா அவர்களை பாக்குறாங்க, ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. அஸ்மாவை ஒட்டகத்துல ஏறுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது சில நபி தோழர்களும் ரசூலுல்லாஹோடு இருக்கிறாங்க. ஒட்டகம் என்பது ஒருவர் மட்டும் உட்கார்ந்து போறக்கூடிய வாகனம் கிடையாது. 2-3 பேர், 5-6 பேர் பயணம் செய்யலாம். அப்ப 2-3 பேராவது பயணம் செய்யலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒட்டகத்துல ஏறுறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல, இல்ல யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் ரொம்ப ரோஷப்படக்கூடியவரா இருப்பாரு, அதனால நான் வரலன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பயணத்தை தொடர்ந்து விடுகிறார்கள். பயணத்தை தொடர்ந்து விட்ட உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவர் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சேன். ரசூலுல்லாஹ் இப்படி ஒட்டகத்துல போயிட்டு இருந்தாங்க. போகக்கூடிய நேரத்துல இப்படி கேட்டார்கள், பயணத்துல ஒட்டகத்துல ஏறுங்கன்னு சொன்னாங்க. நீங்க ரோசப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க அப்படின்னு. உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்தில் ஏறி இருந்தால் கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்கள் இவ்வளவு சிரமப்படுறீங்களே, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு இவ்வளவு சிரமப்படுறீங்களே, இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. வறுமை, இன்னும் சொல்லணும்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக மக்காவில வாழ்ந்தவங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாரு. ஆனா கணவன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கணவன் இடத்துல வர்றாங்க, ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கை.
மற்ற பெண்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லுவாங்க, என் தந்தைட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்தேன், நான் அப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் பயணம் செய்தேன், கணவன்கிட்ட வந்து ஒண்ணுமே இல்ல. அப்போ அந்த பெண்கள் இடத்துல கணவர் மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கிறார் என்ற தெளிவு அவர்களிடத்துல இருந்துச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம்முடைய பெண்களுடைய இதுல இருந்து ஒரு முன்மாதிரியை பெற்றுக் கொள்ள வேண்டும். கணவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, ஹலால்ல சம்பாதிக்கிறாரா, ஹராமில் சம்பாதிக்கிறாரா, எதுவும் பார்ப்பது கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்துல ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் மக்கள் ஹலால் எது ஹராம் எது என்று பார்க்க மாட்டார்கள். அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, கணவர் 35,000 ரூபாய் தர்றான்னு வைங்க, யாராவது பெண்கள் திருப்பி கேட்கிறாங்களா இது ஹலாலா ஹராமா? அப்ப நாம் கேட்க வேண்டும். அப்போ கஷ்டப்பட்டாலும் தான் உழைத்தாலும் தன்னுடைய சிரமத்தை தாங்கிக்காமல் மார்க்கத்துக்கு ஒத்து போனா ஓகே, அப்படி வாழ்ந்தார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னும் சொல்லணும்னா, இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த மாராய்த்து இம்ராத்தின் கத்துன், நான் எந்த பெண்களை பார்த்ததே கிடையாது. எப்படிப்பட்ட பெண்கள்? தர்மம் செய்வதில் அஸ்மாவை போன்றும் என்னுடைய சிறிய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய எந்த பெண்களை நான் பார்த்தது கிடையாது. தான தர்மங்கள் ரொம்ப ஏழ்மை, ஆனாலும் அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை சேர்த்துக்குவாங்க. தன்னுடைய தந்தை இடத்துல வர்றது அல்லது கணவரிடத்திலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை சிறிது சிறிதாக சேர்த்துக் கொள்வார்கள். சேர்த்ததற்கு பிறகு தர்மம் செய்வார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னிடத்துல பொருள் கிடைத்து விட்டால் உடனடியாக கையில கிடைச்சதா உடனே தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள் என்பதை இந்த நபித்தோட, அதாவது தன்னுடைய மகனை அறிவிக்கிறாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இப்படி தான தர்மத்தை பற்றி பேசணுமா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சந்தர்ப்பத்துல, அதாவது இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர். அஸ்மா அவருடைய தந்தை, ஆனா தாயார் மட்டும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. சுத்தி எல்லாருமே ரொம்ப முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள். அஸ்மா அவர்களை சுத்தி இருந்த எல்லாரும் தாயார் இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஒரு சந்தர்ப்பத்துல தாயார் வருகிறார்கள், நிறைய பொருட்கள் அன்பளிப்புகளோடு தாயார் வருகிறார்கள். உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு தாய் ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி மகளை பார்க்கணும் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே போய் பார்த்து நலம் விசாரிச்சு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் இடத்துல சென்று அனுப்புறாங்க, செய்தி கேட்கிறாங்க. எப்படி, யார சொல்லலாம், என்னுடைய தாயார் அதிகமான அன்பளிப்போடு வர்றாங்க, நான் இதை ஏத்துக்கலாமா, நல்ல முறையில் அவர்களோடு உறவாடலாமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தாயாருடைய அன்பளிப்புகளை நீ ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் என்று பதில் கொடுக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தாய் என்ற உறவை கூட இஸ்லாம் அங்கீகரிச்சா ஓகே, நபிகளார் சொன்னா சரி, எந்த அளவிற்கு அந்த மார்க்கத்தின் மீது உள்ள அந்த பற்றை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துல தாயார்கிட்ட பேசணும்னாலும் சரி, கணவர் இப்படி இருக்கிறாரே, பொருளாதாரம் இல்லையே, வாழ்க்கையில நெருக்கடி இருக்குதே, பரவாயில்ல, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அந்த பொருத்தம் போதும் என்று வாழ்ந்தார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தான தர்மத்துல சிறப்பா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வீரத்தை பற்றி பேசணுமா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசலாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காலகட்டத்துல சில, அதாவது நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு ஏறக்குறைய 65-70 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு 100 வயது வரை வாழ்ந்த ஒரு பெண்மணி. நபிகளாருடைய காலத்துக்கு பிறகு சில திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகமாகிறாங்க. நபிகளாருடைய காலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். இதற்கு பின்னால் அதற்கு பிறகு வந்தவர்களுடைய ஆட்சி காலத்துல அதிகமான கொள்ளையர்கள் அதிகரிக்கிறாங்க. அந்த நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்குவதற்கு செல்லக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தலையணைக்கு கீழே பெரிய ஒரு வாளை வைத்து விட்டு தூங்குவார்களாம். திருடர்கள் யாராவது வந்தா ஒண்ணு நீ சாகணும், இல்லாட்டி நான் சாகணும். எது பயந்து ஓடுறது, அந்த நடுக்கம், அதெல்லாம் கிடையாது. இப்ப இதே விஷயத்தை நம்முடைய பெண்கள் தேடுங்க, யோசிச்சு பாருங்க. நைட்ல பக்கத்து வீட்டுல ஒரு திருட்டு நடந்து அப்படின்னு நைட் சொல்லிட்டான்னு வைங்க, என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க, நைட் தூக்கம் வராது. இப்படி பக்கத்து 2 நாளுக்கு முன்னாடி திருட்டு நடந்து ஒருத்தர் கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சுன்னு நைட்டு நீங்க பேச ஆரம்பிச்சா, இரவு மாலையில பேச ஆரம்பிச்சாலும் சரிதான், எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வராது, நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்படி
பயத்தில் நம்முடைய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாதுகாப்புக்கு தன்னுடைய தலைவனுக்கு கீழேயே பெரிய ஒரு கத்தியை, ஒரு வாளை வைத்துவிட்டு தூங்குவார்கள் என்று ஹதீஸ்கள்ல, வரலாறு செய்திகள்ல நம்மால் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு வீரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள், கஷ்டங்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக பொறுப்பேற்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா நமக்கெல்லாம் தெரிந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி ஒரு சில நபித்தோழர்களுடைய ஆட்சியாளர்களாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு யஸீத், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவின் மகனார் யஸீத் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த ஜுபைர், அதாவது அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஏறக்குறைய 70-75% மக்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஹலீஃபாவை இவர்களுக்கு பைஅத் செய்தார்கள் என்று வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர்களுக்கு எதிராக அந்த நேரத்துல இஸ்லாத்துல ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்ட காலகட்டம். அந்த நேரத்துல இவர்களை எதிர்த்து பல ஆட்சியாளர்கள் சில குழுக்களாக ஆட்சி செய்கிறார்கள். அதுல ஒரு நபர் தான் ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், கொடுங்கோல் ஆட்சியாளர். மிகவும் இவரை பத்தி சொல்ல வேண்டும் என்றால், ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை பின்பற்றுவார்னா தௌஹீதுல இருப்பார். அல்லாஹ் இருக்கிறான், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க இப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வார். ஆனால் மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்தவர் தான் இந்த ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடியவர். எந்த அளவுக்கு பல தாபியின்கள், பல நபி தோழர்களை எல்லாம் கொலை செய்த அளவுக்கு கொடுங்கோலராக இருக்கிறார். அப்போ ஒரு சிறிய பிரச்சனையில, ஒரு குழப்பத்துல இந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை இந்த ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுங்கோலன் கொலை செய்திடலாம். சிலுவையில் அறைந்து தூக்கில் தொங்க விடுகிறான். இந்த செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, மகனை கொண்டு விட்டார்கள். அப்போ அந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் அஸ்மா அவர்களை அழைக்கிறான், பேச்சுவார்த்தையை கூப்பிடுறான். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ட உடனே அஸ்மா அவர்கள் சொல்கிறார்கள், நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. திரும்பி அடுத்து அனுப்புறான், ஆளை அனுப்பி, காவலர்களை அனுப்பி கேட்கிறான், நீங்களா வர்றீங்களா இல்லது உங்களுடைய முடியை பிடித்து இழுப்பதற்கு ஒரு காவலனை அனுப்புறதுக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் வர முடியாது, நீ யார வேணாலும் அனுப்பிக்க அப்படி வீரத்தோடு, மிகப்பெரிய ஆட்சியாளன், மிகப்பெரிய கொடுங்கோலன், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, வர்ணித்தால் நாளைக்கு சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று வாழ்ந்தார்கள். அவன் என்ன பண்றான், அவனாகவே வந்துடுறான். வந்துவிட்டு அப்படி கிண்டலா கேட்கிறான், நீதான் அந்த ரெட்டை கச்சுடையாளா, தாத்து நித்தாக்கன் அப்படியா அப்படின்னு ஒரு கிண்டலா கேட்கிறான். உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆமா நாதான், என்னுடைய தந்தை அபூபக்கர் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்துல நான் தான் அந்த உணவை என்னுடைய ஆடையில் இருந்து கிழித்து கெட்டி கொடுத்தேன், அதனாலதான் எனக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு அவன் பேசுறான். உடனே அடுத்து அந்த ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடியவங்க சொல்றான், அஸ்மா அவர்களை பார்த்து சொல்றான், அதாவது உன்னுடைய மகன் அசத்தியத்துல இருக்கிறான், நான் சத்தியத்துல இருக்கிறேன், இத நீ விளங்கலையா அப்படிங்கிற ஸ்டைல் அவன் பேச ஆரம்பிக்கிறான். உடனே கோபம் கொண்டு அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹஜ்ஜாஜை பார்த்து சினம் கொண்டு அவனை சொல்றாங்க, நீ என்னுடைய மகனுடைய இந்த வாழ்க்கையை நீ அழித்து விட்டாய், என்னுடைய மகன் உன்னுடைய மறுமையை அழித்து விட்டான் அப்படின்னு. அந்த அரசன் பயம் நடுக்க எதுவுமே கிடையாது, பெரிய கொடுங்கோலன் நம்மளை கொன்றோம் அதெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய மகனுடைய இந்த வாழ்க்கை அழிச்சுட்டா, என் மகன் உன்னுடைய மறுமையை அழிச்சுட்டான், கொலை செய்தவனுக்கு நரகம் தானே, அந்த கருத்துல சொல்றாங்க. அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, இந்த நிகழ்வு நடக்கிறது. அதற்கு பிறகு அந்த ஹஜ்ஜாஜ் போய் விடுகிறான், தன்னுடைய மகனை அவன் ஏதோ ஒரு இடத்துல அடக்கம் செய்திடறான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனை இந்த ஹஜ்ஜாஜ் அடக்கம் செய்த இடத்துல போய் தேடி எடுத்து தன்னுடைய 2 கையால், யோசித்து பாருங்க, தன்னுடைய மகனை அடக்கம் செய்திருக்கிறாங்க, தன்னுடைய மகனை தன்னுடைய கையால் எடுத்து இன்னொரு இடத்துல நல்ல முறையில தொழுகை நடத்தி அடக்கம் செய்தார்கள் என்று வரலாறுகள்ல நம்மால் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு வீரத்துக்கு ஏர் பெற்றவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹஜ்ஜாஜை பத்தி சொல்லணும்னா அவருடைய மரண தருண வாயில அவர் சொல்றாரு, அதாவது இப்படி வரலாறு, நம்ம ஒரு நபித்தோழரை கொலை செய்தவர், அவர் சொல்றாரு, இங்க கூடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை நீ மன்னிக்க மாட்டாய் யா அல்லாஹ் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா நீ என்ன மன்னிப்பா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு மௌத்தானார். அவர் சொர்க்கமா நரகமா அது நமக்கு தேவை கிடையாது. இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது இடையில் வரக்கூடிய விஷயம். அப்போ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீரத்துல முன்மாதிரியாக இருந்தாங்க, தர்மம் செய்யறதுல முன்மாதிரியாக இருந்தாங்க. இன்னொரு நிகழ்வை கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
ஒரு முறை தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, பின்னாடி நின்று தொழுகையில கலந்துக்கிறாங்க. என்ன தொழுகைனா கிரகண தொழுகை. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்துல தொழுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு கிரகணம் ஏற்பட்டால் ரொம்ப பதற்றத்துக்குள்ளாகி விடுவாங்க. ரொம்ப அந்த மறுமையினுடைய நாள் வந்து விடுமோ என்ற அச்சத்துல நீண்ட நேரம் தொழ வைப்பாங்க. இரவு தொழுகை நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அதே மாதிரி இந்த கிரகண தொழுகை நீண்ட நேரம் தொழுறாங்க. எந்த அளவுக்கு என்றால் பின்னாடி இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எங்களுடைய முதுகு எல்லாம் உடைந்து போய்விடுமோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகண தொழுகையில 2 ருக்குகள் செய்வாங்க. ஒரு ரக்காத்துல 2 ருக்குகள் செய்வாங்க. மொத்தமா 2 ரக்காத் தொழுறாங்கன்னா 4 ருக்குகள் செய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் புரிந்ததன் காரணத்தினால முதுகுகள் உடைந்து விடுமோ என்று நாங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறாங்க. அஸ்மா அவர்கள் தொழுறாங்க. கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறாங்க, தொழுகையில முடியல, கொஞ்சம் அப்படியே போயிடலாமா நிக்கலாமா இப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய கடை கண்ணால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்தேன், ஒரு மூதாட்டியான ஒரு பெண்மணியை பார்த்தேன், அவங்க அழகா தொழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களே தொழுறாங்க, நான் மட்டும் ஏன் தொழக்கூடாதுன்னு நானும் சரியாக தொழ ஆரம்பிச்சேன். நம்ம சிந்திச்சு பாருங்க, ஒரு ஆள் ரொம்ப தொழுறாரு, அதிகமா குர்ஆன் ஓதுறாரு, அதிகமா தான தர்மம் செய்யறாரு, நம்ம என்னைக்காவது அது மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருப்போமா? நம்முடைய சிந்தனை எப்படி போகும்? அவர் கார் வச்சிருக்கிறாரு, நம்ம பைக் வச்சிருக்கிறோம், அவர் பெரிய வீடு கட்டிட்டாரு, நம்ம சின்ன, இப்படிதான் நாம் சிந்திக்கிறோமே தவிர ஆனா நபி தோழருடைய ஒரு அமலை பார்த்த உடனே நானும் அது மாதிரி செய்யணும் இப்படி ஆசைப்பட்டார்கள், அமல் செய்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப நாம் இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இபாதத் செய்யறதுல, தர்மம் செய்யறதுல, வீரத்துல, தன்னுடைய கணவனோடு நடந்து கொள்வதில்ல, மகனை பொறுத்த வரைக்கும் மகனை எப்படி வளர்த்துக்கிட்டாங்கன்னா, பெற்றோரை அதிகமாக நேசிக்கக்கூடிய மகனாக அந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை வளர்த்தார்கள். இரவு தொழுகையை அதிகமா தொழக்கூடிய மனிதராக அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை வளர்த்தார்கள். அப்போ அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஏறக்குறைய 2 வாரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நபி தோழியராக அவர்களும் மரணித்து விட்டார்கள். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயான்ல, தன்னுடைய உரை நிகழ்த்துவார்கள். உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்துல இத்தலாத்து அனின்னார், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், இன்னி ராய்து அக்ஸர அஹ்லியன் நிசா, நான் அதில் பார்த்ததுல அதிகமாக பெண்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அதுல அதிகமா பெண்கள் இருந்தார்கள், நீங்க அதிகமா தான தர்மங்கள் செய்யுங்கள், கணவனுக்கு மாறு செய்யாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரை பார்த்து? யார் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகளா சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய பெண்களை விஷயத்துல சொன்னாங்க. இந்த அளவிற்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, தான தர்மங்களை அதிகம் செய்யக்கூடிய, இறையச்சத்தோடு வாழ்ந்த, இறையச்சத்துல ரொம்ப அதிகப்படியாக செயல்பட்ட அந்த சஹாபிய பெண்மணிகள் இருந்த அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றால், எந்த அளவிற்கு இப்ப இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய பெண்கள் வேண்டுதலாக தான தர்மங்கள் செய்தா இருந்தாலும், அது குறிப்பாக கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப இல்லாமல் போன ஒரு விஷயம்னா கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம். ஒரு பெண்மணி நபிகளாரிடத்துல முறையிடுகிறார்கள். யார சொல்லுவா? கணவனை பத்தி முறையிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி வ நாருக்கி, உன்னுடைய கணவர் தான் உனக்கு சொர்க்கம், உனக்கு நரகம்ட்டாங்க. அவனுக்கு கட்டுப்பட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம், இலகுவாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம். அவனுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நரகத்துக்கு போய்விடலாம் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் பெண்களுக்கு இதுல இருந்து ஒரு படிப்பினை இருக்கிறது. அதே போன்ற அந்த இறையச்சம், அந்த தான தர்மம், அந்த வணக்க வழிபாடுகள்ல செய்த அதிகமான செயல்பட்ட அந்த விதத்தில் ஆண்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. ஆகவே அந்த அஸ்மா அவர்களுடைய வரலாற்றை படித்து அதிலிருந்து படிப்பினை பெற்று நாமும் அதிகமாக தான தர்மங்களை செய்து அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி